ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 106. திரு ஜெயமோகன் சுவாமி ஐயா அவர்கள் கணக்கன்பட்டி சத்குரு மூட்டச்சாமி ஐயா அவர்களின் அதிதீவிர பக்தராவார். ஐயாவை பற்றி தெரிந்தவர்கள் அனைவருக்கும் இது தெரிந்த விஷயமே. கணக்கன்பட்டி சத்குரு முன்பே சுமார் 3/4 மணி நேரம் சத்குருவை பற்றியும் அவர் ஆற்றி வரும் சேவை பற்றியும் பேசும் பாக்கியம் கிடைக்க பெற்றவர் திரு ஜெயமோகன் சுவாமி ஐயா அவர்கள். கணக்கம்பட்டி சத்குருவின் உத்தரவின் பேரில் இடம் வாங்கி ஐயாவின் சிலை நிறுவி திருக்கோவில் பணி செய்து வருகிறார் திரு ஜெயமோகன் சுவாமி ஐயா அவர்கள். கணக்கன்பட்டி சத்குரு பழனிச்சாமி சுவாமி அவர்கள் நம் திரு ஜெயமோகன் சாமி ஐயாவை மகன் போல் பாவிப்பதும் இவர் சத்குருவை தந்தை போல் பாவிப்பதும் வழக்கம். ஒரு நாள் நம் பகவான் பாட்டியார் மற்ற பக்தர்களை பார்த்து, இவன் எள்ளு வீட்டு பையன் என திரு ஜெயமோகன் சாமி ஐயாவை பற்றி கூறினார்கள். அது என்ன எள்ளு வீட்டு பையன்? காரணம் உண்டு. காரணம் இல்லாமல் பாட்டியார் ஏன் கூற வேண்டும்? கணக்கன்பட்டி ஸ்ரீ சத்குரு பழனிச்சாமி ஐயா தன்னை பற்றி கூறும் பொழுது, நான் 8ஆம் நம்பர் காரன்டா என்பார்கள். மற்றும் நான் சனிக்கிழமக்காரன் என்றும், நான் காக்காக்காரன் என்றும், நான் தராசுக்காரன் என்றும் சனீஸ்வரனின் காரத்துவங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூறுவார். சுருக்கமாக சொன்னால் சனீஸ்வர பகவானின் அம்சமாக கூறுவார்கள். எள்ளு என்பதும் சனீஸ்வர பகவானின் அம்சமான தானியங்களில் ஒன்று. அதனால் பாட்டியார் இவரை எள்ளு விட்டு பையன் என அடிக்கடி அழைத்தார்கள். சில நேரம் இவரை ராமநாதன், ராமராஜன், வரதராஜன் என்பார்கள். சில நேரங்களில் நம் பாட்டியார் கணக்கம்பட்டி ஐயனை தன்னுடைய அப்பன் என கூறுவார்கள். திரு ஜெயமோகன் சுவாமி ஐயாவை நம் பாட்டியார் என் அப்பனோட பிள்ளடா நீ என்றும் கூறுவார்கள். மேலும் இவரை நிலா, மழைநீர் எனவும் அழைத்தார்கள். ஒரு முறை நம் பகவான் பாட்டியார் 3 செயினை கொடுத்து, இதை 3 முடிச்சு போடு என ஐயாவிடம் கூற இவரும் அப்படியே செய்தார். பாட்டி அந்த செயினை தனது கழுத்தில் போட்டுவிட திரு ஜெயமோகன் சாமி ஐயாவிடம் கூற இவரோ தயங்கி தயங்கி நிற்க, நம் பகவான் பாட்டியாரோ இவரை பார்த்து, போட்டுவிடு மாமா என கழுத்தை நீட்ட இவரும் போட்டுவிட்டார். பாட்டியும் சிறிது சிரித்து சிரித்து சந்தோஷம் அடைந்தார்கள். அடுத்த ஓரிரு நிமிடங்களில் ஒரு பெண் ஒரு டம்ளரில் பாலை எடுத்து வந்து பாட்டியிடம் தர, அதை வாங்கிய நம் பாட்டியார் இவரிடம் கொடுத்து, இத குடிமாமா என கூற இவரும் குடித்தார். ஒன்றுமே திரு ஜெயமோகன் சுவாமி ஐயாவர்களுக்கு புரியவில்லை. ஏன் இப்படி இவ்வாறெல்லாம் பாட்டி செய்தார்கள் என குழம்பினார். ஏதோ திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு தோஷம் ஐயாவிடம் இருப்பதை கண்டே பாட்டியார் இப்படி செய்திருக்க வேண்டும் என தனது ஆழ் மனதில் திரு ஜெயமோகன் சாமி ஐயா அவர்கள் உணர்ந்து நிம்மதி கொண்டார்கள். தோஷம் நீக்கிய பாட்டியை நினைத்து அனுதினமும் தியானித்து நம் தோஷத்தையும் போக்க தியானிப்போமாக, பிரார்த்திப்போமாக. ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.